சார் நேற்று நிதிநிலை அறிக்கை வெள்ளை அறிக்கை விட்டாங்க. அதுல நிதின்னு கூட சொல்ல தெரியாத நீதினு சொல்றாரு நிதித்துறை அமைச்சர். அவங்களுடைய வெள்ளை அறிக்கையில 1,58,000 சில்லர் ரூபாய் ஒரு குடிமகன் மேலே கடன் இருக்கிறதா சொல்றாங்க ஒரு வெள்ளை அறிக்கை. அதுக்கு அந்த நிதி அறிக்கையினுடைய செயலாளர் சொல்றாரு, அவரு சொல்றது ஒரு முரண்பாடா இருக்கு, இவரு நிதி அமைச்சர் சொல்றது ஒரு முரண்பாடா இருக்கு. இரு முரண்பாடு கருத்துக்கள் நேற்று நிலவி இருக்கு சார். நிதி வெள்ளை அறிக்கை, நிதித்துறை வெள்ளை அறிக்கை. நிதி அமைச்சர் சாதாரணமானதல்ல, அதுக்கு தனி திறமைகள். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருக்க கூட சில நேரங்களில் சிலது புரியாமல் போயிடும். ஆனால் இப்பொழுதுதான் போய் இன்னும் நாட்கள் கடத்துவதற்கு அவங்களுடைய ஆழம் தெரியாது. ஆனால் நிதி செயலாளர்கள் தான் கட்சியாளர் சிட்டிக்கவர்கள், அவரை கட்சியாளர்கள் எனக்கு தெரியாது. இந்த வெள்ளை அறிக்கை எப்படி சார் பாக்குது திமுக ஒரு பொதுச் செயலாளர்? அது வெள்ளை அறிக்கை அது ஏதோ ஏற்கப்பட்ட ஒரு கருப்பு அறிக்கை, அவ்வளவுதான். அதே போல பாத்தீங்கன்னா மேகதாது விவகாரத்துல டி.கே. சிவகுமார், நான் கட்டியே தீர்வேன், அது தமிழக அரசு என்ன நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது, மேகதாது விவகாரத்துல கர்நாடக அரசு உறுதியா இருக்கு, ஏன்னா இப்ப இருக்கிற சீமை இஸ் நாட் பொலிட்டிக்கல் பர்சன், இஸ் சினிமாட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக தான் எங்களை அணை கட்ட விடாம இவ்வளவு நாள் தடுத்து இருந்தது, ஆனா இந்த ஆட்சியில நாங்க ஈஸியா மேகதாதுவை கட்டிடுவோன்னு சிவகுமார் திட்டவட்டமா சொல்றாரு. அவருடைய கட்டாயம் சொல்ல சொல்றாரு. அதாவது திமுக ஆட்சியில இல்லாதனால கட்டினது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு, அதை யாரும் மீற முடியாது. அது மீறினால் நாங்கள் போட்டுக்கோம். அதனால எனக்கு வழக்கு அதுதான் நிலைமை தவிர சும்மா வேற வசனங்கள் பேசிக்கொண்டிருப்பதை எனக்கு இந்த காவேரியில் முழு நிலையம் எவ்வளவு தெரியும். நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அந்த இலாக்காவை பார்த்திருக்கேன். எனவே நான் ஆத்திரப்படாமல் பணியொன்றும் சொல்கிறேன். என் மதிப்புக்குரியவர் தான், என் நண்பர் தான். ஆனால் அவருடைய நிலை அங்கே அப்படி சொல்ல சொல்லுகிறது, அதை எதிர்க்கிறவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் பொதுவாக எவ்வளவு வீரம் வாழ்ந்தாலும் கோர்ட்ரூம் இருப்பதை வருகிறேன். ஓகே சார். அதே போல இப்ப வந்திருக்கிற அரசு ஒரு மாத கால ஆட்சியோட நிலை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு மாத கால ஆட்சி எப்படி இருக்கு சார்? நான் ஒரு மாத காலமாக சிக்காருவேன். அதே போல சார், இப்போ புதுசா வந்திருக்கிற நீர்வளத்துறை அமைச்சருக்கு இந்த மேகதாது விவகாரத்துல ஒரு சீனியர் மினிஸ்டர், மேகதாது காவேரி மேலாண்மையும் உங்களை தவிர நாலேஜ் உள்ள பர்சன் இந்தியாவில் யாரும் கிடையாது, அவங்களுக்கு எதனா ஆலோசனை சொல்றீங்களா சார்? புதுசா ஏற்றிருக்கிற அரசுக்கு மேகதாது விவகாரத்தில் இப்படி கையாளலாம் அப்படின்னு. எனக்கு உறுதி சொல்லுகிற அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படியே கலைஞர் ஒரு சாலையையும் நான் ப்ரொபோஸ் பண்ணி இருக்கிறேன், அது நிச்சயம் வரும் என்று கருதுகிறேன். அதையும் முயற்சி எடுத்திருக்கிறேன், அந்த சாலையையும் வரும் என்று கருதுகிறேன். ஆகையினாலே இந்த சாலையை நான் பார்த்து இது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்த அளவுக்கு பயன்படும் என்பதை பார்த்து நான் பெருமிதம் கொள்கிறேன். அதற்காக இந்த சாலைக்கு நான் கேட்ட நேரத்தில் நான் கொடுத்த தொந்தரவுக்கு பொருட்படுத்தாமல் இதற்கு உடனடியாக 100 கோடி ஒதுக்கிய அமைச்சராக இருந்த நேருவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இதை போட்ட சாலை அமைப்பாளர்களுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன். அது மட்டும் எனக்கு என்னுடைய ஆசை, இந்த சாலை நம்முடைய மையமாக எனக்கு ஒரு ஆசை, உலகத்தில் ஒரு முறைதான் பிறப்பார்கள், அப்படிப்பட்ட பேரறிஞர் திருமுருக திருவாரூர். இன்னொரு அப்படி பிறந்து வருவது கஷ்டம். அவர் பிறந்த மண்ணை ஒட்டி போகிற சாலைக்கு நான் சிபாரிசு செய்கிறேன். அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவோ கொள்ளாதோ எனக்கு தெரியாது.
ஆனால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் அவருக்கு திருமுருகர் திருவாரூரார் பிடிக்கும். நான் எதிர்கட்சி சோதனை என்பதற்காக மறுக்க மாட்டேன். திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருக்கு நான் சொன்னால் மறுக்க முடியுமா? அப்படித்தான் தமிழுக்கு பெரிய அத்தாரிட்டியாக இருந்தவர், அற்புதமான பேச்சாளர், புராண இதிகாசங்களை அற்புதமாக மக்களுக்கு உரியர். அவர் ஒரு பெரிய மகான். அந்த திருவாரூர் வாரியார் பெயரை இந்த சாலைக்கு சூட்ட வேண்டும் என்று என்னுடைய அபிலாட்சணி, என்னுடைய ஆசையை நான் தெரிவிக்கிறேன். என் ஆசை நிராசையாக ஆகாமல் அரசாங்கம் இதை படிவோடு ஏற்றுக்கொள்ளும் என்று கருதுகிறேன். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுடைய அந்த மக்களுக்கு பதில் சொல்ல நான் விரும்புகிறேன். இது வந்து தமிழருக்கும் கன்னடருக்கும் ஒரு மோதல் போக்கு உருவாக்காது அவர் பேசுகிற பேச்சு வந்து அப்படி இருக்கக்கூடாது. சிவகுமார் அவர்கள் நீண்ட கால அரசியல் தெரிந்தவர், அவருக்கு நிலைமை புரியும். ஆகியனால அந்த நிலைமையை உணர்ந்து அவர் பேசுவார் என்று நான் கருதுகிறேன். இந்தியா கூட்டணியில் திமுக நீடிக்கிறது, அவங்க கூட்டத்தில் தான் பங்கேற்கலை அப்படின்னு சொல்லி ப. சிதம்பரம் சொல்கிறார். நீடிக்கிறாங்க, அவங்க விலகிட்டேன்னு எங்கேயுமே சொல்லலை அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி பொதுச் செயலாளர் அது ப. சிதம்பரம் கருத்து. அங்கே போராடாலும் நிறைய ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா தினமும் கொள்ளை அதிகமா நடந்துட்டு இருக்கு. யாரு சொன்னா எல்லா பத்திரிக்கையும் படிக்கிறோம்னா, ஆனால் அந்த பத்திரிகைகளை படித்தால் அது இருக்கிற மொத்த செய்திகளை பார்த்தால் பெண்களை பாலிய கொலைகள், சிறுவை கற்பழித்தல், இதே அம்மாவை வெட்டினாங்க. இதை தவிர படிக்கவே முடியவில்லை, படிக்கிறார். அதனால் படுத்து எடுத்து பார்த்து ஹெட்லைன் பார்த்து பேப்பரை வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு நாடு இருக்குது.